முத்துலகுல இன்னைக்கு அஞ்சலி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு பச்சையா நடிக்கிறா அப்படின்னு பூமிக்கே தோணுச்சு. என்னெல்லாம் அஞ்சலி பண்ணாங்கன்னு பாக்கலாம் வாங்க. முத்தலகுக்காக காரை பார்த்து பார்த்து ஓட்டிட்டு போறாரு பூமி. பூமி, நீ எவ்வளவு பெரிய ரேசர், இவ்வளவு மெதுவா போற, சைக்கிள் கூட நம்மள தாண்டி போகுது, சீக்கிரமா போ பூமி அப்படின்னு அஞ்சலி முன் சீட்டுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பூமி நான் இப்படிதான் போவேன்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா முத்தலக பாக்குறாங்க. முத்தலகும் ஓகேன்னு சைகையில காட்டுறாங்க. ஐயோ, என்ன ரொமான்ஸ். போற வழியில முத்தலகுக்கு வாமிட் வருது. காரை விட்டு இறங்கி வாமிட் எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்துட்டு வரேன்னு பூமி போறாரு. தண்ணி பாட்டில டக்குன்னு அஞ்சலி எடுத்து எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு தான் தருவேன்னு சொல்றாங்க. உடனே பூமி, ஏன் அஞ்சலி இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு டக்குன்னு புடுங்கிட்டு வந்து முத்தலகுக்கு கொடுத்துறாரு. கொஞ்ச தூரம் ஓட்டுறாரு. மறுபடியும் முத்தலகுக்கு வாமிட் வருது. 3 தடவை முத்தலகு இறங்கி இறங்கி வாமிட் எடுத்துறாங்க. அஞ்சலி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஐயோ சே அப்படின்னு எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பூமி உடனே அஞ்சலிய பார்த்து, நீயும் பிரெக்னண்டா தானே இருக்க, உனக்கு வாமிட்டே வரலையே, டயர்டா இருக்கிற மாதிரியும் தெரியலையே அப்படின்னு கேக்குறாரு. கேட்டது தாங்க மாயம். உடனே அஞ்சலிக்கு வாமிட் வந்துருச்சா. நீ கேட்டல, இங்க பாத்தியா வாமிட் வந்துருச்சு அப்படின்னு போய் வாமிட் எடுக்கிறாங்க. பூமியும் நடத்து நடத்து அப்படிங்கிற மாதிரியே அஞ்சலிய பாக்குறாரு. தண்ணியும் கொண்டு போய் கொடுக்கறாரு. அஞ்சலி கேட்டதுக்கு அப்புறம், முத்தலகு 3 தடவை வாமிட் எடுத்தாங்களே, உனக்கு இன்னும் 2 தடவை வரலையா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரியே கேக்குறாரு. அஞ்சலிக்கு எப்படி வாமிட் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? கைய உள்ள விட்டுதாங்க எடுத்தாங்க வேணும்னே. ஹாஸ்பிட்டல்ல முத்தலகுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கேனை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்த்தோன்னா 2 பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவு பூரிப்படைகிறாங்க. பூமி முத்தலகு நல்லா இருக்கால அப்படின்னு விசாரிச்சதை பார்த்த டாக்டரும் எல்லாரும் குழந்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்க முத்தலக ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. முத்தலகால ஒரே ஒரு குழந்தையதான் சுமக்க முடியும். அதனால இந்த குழந்தைய நல்லபடியா பாதுகாக்கிறது உங்க 2 பேத்தோட பொறுப்புன்னு டாக்டர் சொல்றாங்க. வெளியே வந்தோன்னு அஞ்சலி, அப்படி என்ன குழந்தை வளர்ந்துருக்குன்னு பாப்போம் கொடுங்க அப்படின்னு முத்தலகு கிட்ட ஸ்கேனை கேக்குறாங்க. முத்தலகு ஸ்கேனை கொடுக்காம டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. பூமி அஞ்சலி கிட்ட, இன்னைக்குதான் நீ தனியா மாட்டிருக்க, இப்ப நேரா உங்க டாக்டர் கிட்ட தான் போறோம். அங்க போய் ஸ்கேன் எடுக்கிறப்பெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்க போறேன், வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என் பேபி மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா பூமி அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சலி. ஆமா, நான் ஆசைப்பட்டு விரும்பி இது நடந்துச்சு பாரு. உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் அஞ்சலி. நீ ஒரு தடவை என்கிட்ட மாட்டவ, எப்ப குழந்தை ஃபார்ம் ஆச்சு, எந்த டேட்ல ஃபார்ம் ஆச்சு, எப்ப டெலிவரி, எல்லாத்தையும் இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பூமி அந்த சைடு போனோம்னா கடவுளே என்ன காப்பாத்துன்னு வேண்டாங்க. டக்குன்னு பூமி திரும்ப வந்து, வேண்டு வேண்டு நல்லா வேண்டு, கார்ல நல்லபடியா போகணும்னு வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு உள்ள வந்தா ரெஜினா அங்க நிக்கிறாங்க. பார்த்தோன்னா பூமி எதுவும் பேசாம திரும்பி நடக்க பாக்குறாரு. என்ன பூமி, செக்அப்க்கு கூடவே இருக்கிறேன்னு சொன்னீங்களா, டக்குன்னு கிளம்புறீங்க அப்படின்னு ரெஜினா கேக்குறாங்க. உடனே பூமி அஞ்சலிய பார்த்து, ஏன் அஞ்சலி, உனக்கு செக்அப்க்கு நான் இருந்தா பத்தாதா, உங்க அம்மா கண்டிப்பா இருந்தே ஆகணுமா, வீட்டுல எல்லாம் உங்க அம்மா இல்லாம தானே இருக்க, செக்அப்ல மட்டும் அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு தனி அக்கறை அப்படின்னு கேக்குறாரு. எப்படியோ ரெஜினா அஞ்சலிய காப்பாத்திடுவாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.